ஹாய்! வாழ்நாள் முழுசும் அடுத்தவங்கள வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்த வியாபாரியுடைய மனைவி ஒருத்தி இருந்தா. வயதாகி ஒரு நாள் அவ இறந்து போயிட்டா. ஆனா, அது தவறு அப்படின்னு ஒரு தேவதை அவளுக்காக கடவுள்கிட்ட வாதாடினா. அவ ஒரு நாள் பசியோட வந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு முழு வெங்காயத்த தானம் பண்ணியிருக்கா. அவனும் சாப்பிடும்போது அவள மனசார வாழ்த்தி இருக்கிறான். அத கணக்குல எடுத்துக்கிட்டு அவள ஒரு நாளாச்சும் சொர்க்கத்துல தங்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டா. கடவுளும் சரி, ஒரு வெங்காயத்த தானமா குடுத்தா, ஒரு நரக குழிக்குள்ள வெங்காயத்த உள்ள விடுங்க. அத பிடிச்சுக்கிட்டு அவ மேல வர முடிஞ்சா, சொர்க்கத்துல நிச்சயமா இடம் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே நரகத்துல ஒரு முழு வெங்காய செடிய உள்ள விட்டு, "அத பிடிச்சுக்கோ, மேல தூக்கி விடுறேன்" அப்படின்னு சொன்னா அந்த தேவதை. வியாபாரியுடைய மனைவி 2 கைகளாலேயும் அந்த வெங்காய செடிய பிடிச்சுக்கிட்டு, சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் என் கால பிடிச்சுக்கோங்க. அதுக்கான கட்டணத்த சொர்க்கத்துல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நரகத்துல இருந்த பலரும் ஒருவர் கால மத்தவரும் பிடிச்சு தொங்க துவங்கிட்டாங்க. தேவத வெங்காயத்த தூக்கும்போது எடை தாங்க முடியாம அருந்து போய் தேவத உள்ளிட்ட எல்லாருமே நரக குழியில விழுந்து போயிட்டாங்க. பசியோட இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அன்போட வெங்காயத்த தானமா தந்தா கூட சொர்க்கத்துல இடம் கிடைக்க கூடும். ஆனா உங்க எண்ணத்துல கசடு நிரம்பிருச்சுன்னா நீங்க மட்டும் இல்ல, உடன் இருப்பவர்களையும் மீட்க வந்த தேவதையும் கூட நரகத்துல புதைச்சிருவாங்க அப்படின்னு இந்த கதை முடியுது. எஸ்ரா அவர்களுடைய புக்ல இருந்து இந்த கதை.